ஒவ்வொரு வருஷமும் சுமார் 10,000 பேர் புயல்னால மட்டும் இறந்து போறாங்களாம். ஸோ இந்த வெடி பார்க்குற டைம்ல நம்ம நோக்கி எந்த புயல் வந்து இருந்தாலும் நம்ம உயிரப்புறம் உடமைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த சேதமும் ஏற்படாம இருக்க நம்ம கட்டாயமா ஃபாலோ பண்ண வேண்டிய தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிட்டு கூட வந்து பெல்லையும் தட்டி விட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எமர்ஜென்சி ஷாப்பிங். புயல் நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்ச உடனே டக்குன்னு முந்தின நாட்களில் போய் நம்ம உயிர் வாழ ரொம்ப அத்தியாவசியமா இருக்கக்கூடிய பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் உணவு விஷயங்கள்ல அரிசிலாம் ஒரு 3-4 நாளைக்கு போதுமான அளவுக்கு இருக்குதா, அப்புறம் குழந்தைகள் தேவையான பால் போட இன்னும் சில விஷயங்கள், அடுத்தது வீட்டுல பெரியவங்க எல்லாம் தொடர்ச்சியா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கிக்கிறது, அப்புறம் ரொம்ப முக்கியமா குடிநீர். ஏன்னா புயல் டைம்ல கரண்ட் எப்படி கட் ஆயிரும், ஸோ நம்ம மோட்டர் பண்ண முடியாது, வெளியில போய் வாங்குற மாதிரியான சூழ்நிலையும் அமையாது. ஸோ அதனால இந்த மாதிரி ரொம்ப அத்தியாவசியமா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தோம்னா எமர்ஜென்சி கிட். புயல் நம்மளை தாக்குற டைம்ல வீட்டுக்குள்ள சில பொருட்கள் ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் கட் ஆகிறனால டார்ச் லைட், எமர்ஜென்சி லைட்ஸ் தேவைப்படலாம். ஸோ அதெல்லாம் ப்ராப்பரா சார்ஜ் பண்ணிருக்குதா. அப்புறம் புயல் டைம்ல யாருக்காவது அடிபட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம மொபைல் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ண பவர் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலயும் ஃபுல் பவர் ஏற்றிட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாரோட மொபைல்ஸ்லயும் ஃபுல் சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ற மட்டும் இல்ல, தயவு செய்து புயல் நல்லபடியாக கடந்து போற வரைக்கும் தேவையில்லாம சார்ஜை வேஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த மாதிரி டைம்ல நல்லது கெட்டது 4 பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கு மொபைல் தான் ரொம்ப அவசியம். ஸோ அதெல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேர்டு பார்த்தோம்னா ஹவுஸ் கேர் டிப்ஸ். புயல் கரையை கடந்துட்டு இருக்கும்போது காத்து கண்ணாப்பண்ணு வேற லெவலில் வீசும். ஸோ அந்த மாதிரி டைம்ல கேஸ், எல்லா எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ் மெயின்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. இது மூலமா தேவையில்லாம ஏற்படுற தீ விபத்தை தவிர்த்திடலாம். அடுத்தது நம்ம வீட்டுடைய கீழ் பகுதியில் ஏதாவது இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், காஸ்ட்லியான திங்ஸ் வச்சிருந்தோம்னா அதை முடிஞ்ச அளவுக்கு மேல் மாடி கொண்டு வந்துருங்க. கொண்டு வர மட்டும் இல்ல, வீட்டுல தண்ணி போகாம இருக்க எல்லா ஜன்னல் கதவுலாம் அடைச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா மொட்டை மாடியில தண்ணி கீழே இறங்குறதுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அது நேம் தெரியல, அதெல்லாம் ப்ராப்பரா கிளீனா இருக்கான்னு பாத்துங்க. இல்லைன்னா அதிகமா மழை பெய்யும் போது தண்ணி அங்கேயே கட்டி வீட்டுக்குள்ள பிச்சுட்டு வர ஆரம்பிச்சிடும். ஃபோர்த் பார்த்தோம்னா டோன்ட் கோ அவுட் சைடு. ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்களும் சரி வீட்டுல இருக்க யாருமே தயவு செய்து வெளியில போகாதீங்க. ஏன்னா அதிகமா மழை பெஞ்சதுனால திடீர் வெள்ளம் ஏற்படலாம், ரோட்ல இருக்கக்கூடிய மரங்கள் எப்போ வேணாலும் சாயலாம், கரண்ட் வர அந்த தண்ணிக்குள்ள முங்கி கிடக்கலாம். ஸோ அதனால நீங்களும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாருமே வீட்டில் சேஃபா இருந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லையும் தட்டி விட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம சேனல்ல எப்போ டேஸ் கூட நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.